காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்க வாய்க்கால்கள் ரெண்டுமே இருக்காது. ஆனா உங்க வாய்க்கால்களை கர்த்தர் நிரப்புவாருங்க. நம்ம வாழ்க்கையில நிறைவு வரணும்னா என் வாழ்க்கையில கடவுள் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்டா இருக்கணும். கடவுள் மெயினா இருக்கணும். என் வாழ்க்கையில குறைவு வரக்கூடாது. 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். குறைவே இருக்கக்கூடாது. இந்த திங்கிங்லாம் மாறணும் பாருங்க. 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். 15லிருந்து 31 வரைக்கும் நான் கொஞ்சம் எப்படி இருப்பேன்? குறைவா இருப்பேன்னு சொல்லி எண்ணங்கள் வரக்கூடாது. மாசம் லாஸ்ட் இல்லைங்க, உங்களுக்கு 28ஆம் தேதி கூட 2ஆம் தேதி போல. காரணம், எண்ணங்கள் மாறுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருங்க? நிறைவின் தேவன். சொல்லுங்க, எல்சடாயின் தேவன். கர்த்தர் பாருங்க, என்னுடைய குறைவுகளை என்ன பண்ணுவாரு? நிறைவாக்குவார். பக்கத்தில் சொல்லுங்க, என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களை தேவன் அற்புதம் செய்கிறவர். பாருங்க, அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே, அவரால் செய்ய முடியாத அற்புதம் எதுவுமே இல்லைங்க. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதனால சொல்றாருல, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்க வாய்க்கால்கள் ரெண்டுமே இருக்காது. ஆனா உங்க வாய்க்கால்களை கர்த்தர் நிரப்புவாருங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவருடைய அற்புதத்தை நம்ம அனுபவிக்கணும். ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுங்க? தேவனுடைய அற்புதத்தை நான் கடன் வாங்க மாட்டேன்னா கடன் வாங்க மாட்டேன். கடன் கொடுக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு? செய்வார். கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், கடனை அடைப்பேன். கடனை அடைப்பதற்கு எனக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரை நம்புகிறேன், அவர் மேல என் நம்பிக்கையை வைக்கிறேன். நம்பிக்கை அவர் மேல நான் என்ன பண்ணுகிறேன்? கொண்டு வருகிறேன். அவரை நம்பி நான் வாழுகிறேன். நிச்சயமா என் கடனை கர்த்தர் அடைப்பார் என்ற ஒரு விசுவாசம் வருகிற பொழுது, அந்த விசுவாசம் என்ன பண்ணணும்? விசுவாசம் என்ன பண்ணும்? நீங்க கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது கொடுக்கும்.